8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுகிறோம். இன்றைக்கு புத்தகம் தான் லூக்கா 16வது அதிகாரம், புக் ஆஃப் லூக் சாப்டர் 16. புக் ஆஃப் லூக் சாப்டர் 16. புக் ஆஃப் லூக் சாப்டர் 16, 16வது அதிகாரம், வசனம் 1லிருந்து 15 வரைக்கும். புக் ஆஃப் லூக் சாப்டர் 16, 1-15. எடுத்தவங்க எல்லோரும் இந்த வசனம் இங்கிலீஷா, மலையா, தமிழா, பட்டவைக்கின்றார். ஓகே, எடுத்தவங்க அப்படியாக எந்த வசனம் வச்சிருக்கீங்களோ, தமிழா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷாக இருந்தாலும் பரவாயில்ல, பாஷாவாக இருந்தாலும் பரவாயில்ல, 3 மொழியிலும் வாசிக்கலாம். 16, 1லிருந்து 15 வரைக்கும். வசனம் 1 வாசிப்போம். நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். And he also said to the disciples, there was a rich man who had a manager, and charges were brought to him that this man was wasting his possessions. He called him and said to him, what is this that I hear about you? Turn in that account to your management, for you can no longer be manager. And the manager said to himself, what shall I do, since my master is taking the management away from me? I am not strong enough to dig, and I am ashamed to beg. I have decided what to do, so that when I am removed from management, people may receive me into their houses. Verse 5. So, summoning his master's debtors one by one, he said to the first, how much do you owe my master? He said, 100 measures of oil. He said to him, take your bill and sit down quickly and write 50. Then he said to another, and how much do you owe? He said, 100 measures of wheat. He said to him, take your bill and write 80. The master commanded the dishonest manager, for his scrutinous, for the sons of this world are more shrewd in dealing with their own generation than the sons of light. And I tell you, make friends for yourself by means of unrighteousness wealth, so that when it fails, they may receive you into the eternal dwellings. One who is faithful in a very little is also faithful in much, and the one who is dishonest in very much, in a very little, is also dishonest in much. If then you have not been faithful in unrighteousness wealth, who will entrust to you the true riches?
Verse 12. And if you have not been faithful in that which is another's, who will give you that which is your own? No servant can serve two masters, for either he will hate the one and love the other, or he will be devoted to the one and despise the other. You cannot serve God and money. Verse 14. The Pharisees, who were lovers of money, heard all these things, and they ridiculed him. Verse 15. And he said to them, you are those who justify yourselves before men, but God knows your hearts. For what is exalted among men is an abomination in the sight of God. பிதாவே, இந்த சத்திய வசனங்களோடு இன்றைக்கு இதோடு பேசுறதுக்காக, பேச போவதற்காக ஆவியானவரே கண்டிருந்து பார்த்து, காத்திருந்து கேட்க, இதயத்தால உணர ஆவியானவரே எங்களுக்கு வழிநடத்து. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன், நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். உங்களை முன்பாக ஜீவ சத்தியத்தோடு ஆகத்தக்கதாய் தேவ சத்தியத்தின் பிரசங்கத்திற்காக கொடுத்த கிருபிக்காக, பலத்துக்காக, சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்க எல்லோரும் அழகா இருக்கீங்க. உங்க பக்கத்தில் சொல்லுங்க. அழகா இருக்கு. ஏனென்றால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சாம்பலுக்கு பதிலாக என்னவா? சாம்பலுக்கு பதிலாக சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமா. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க சிங்காரமா இருக்கு. ஓகே, யாரு சொல்றாங்க இல்லையா? டோன்ட் வரி. உங்களை படைத்த, உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் சிங்காரமா பாருங்க. சரி, இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுனாக்கா, பாஸ் மேனேஜர் அக்கௌண்ட் கேட்கிறாரு. அரே ஓகே, சிம்பிள் சொல்லி முடிக்கிறேன், அப்போ உங்களுக்கு விளக்கம் டைம். பாஸ் வந்து, அடையப்பா உன் பற்றி தப்பா கேள்விப்படுறேன், உன்னுடைய கணக்கு வழக்கம் சரியில்லையா, உன்னுடைய மேனேஜ்மெண்ட் சரியில்லையா, சரி எதுக்கு நீ கணக்கை போய் உன்னுடைய கணக்கை கொண்டு வா. ஆனால் கேட்குறாரு, கணக்கு கொண்டு வா. கணக்கு இனிமேல் நீ கணக்கு போடல, இவனோட அம்மா மேனேஜர் அடிமோ வேலைக்கு தூக்கிட்டாரு. அப்படிதான் இருக்கு, பசங்க அப்படிதான் இருக்கு. படிச்சது வைங்க, நான் கேட்க படிக்க சொல்லி. ஓகே, அப்போ சுறுசுறுப்பாக இருப்போம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். ஓகே ஓகே சொன்னார் பாஸ், டே உனக்கு வேலை இல்லைடா, உனக்கு உண்மை இல்லாத மனுஷனாக இருக்கிறா, நீ அவன் கணக்கு கொண்டு வா. அப்போ ஒன்று கணக்கு பண்ண செஞ்சாங்க. ஆஹா, வேலை போச்சு, நான் என்ன செய்வேன்? இனிமே என்ன செய்ய முடியும்? போட்டு நான் கேட்கிறேன். ரொம்பவே உங்களுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் நடந்துருச்சாக்கா, முக்கியமாக வேலை போயிடுச்சாக்கா, இல்லை குடும்பத்தினர் நடந்துருச்சாக்கா, உடனே என்ன செஞ்சுவோம்? ஹோப் இல்லை, உங்களை உட்காந்து முக்காட்டு கொண்டு அழுதுருவோம். அவன் மாதிரி என்ன செய்யறான்? வசனம் 3:4-5 டக்குனு வாசிங்க. 3-4-5. அப்பொழுது உக்கிரக்காரன் என்ன செய்வேன்? எஜமான் என்னை தண்ணி போடுகிறானே, என்னது கொத்து கொத்துறதுக்கு, கொத்து 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 நடத்த வேலை, மம்டி வேலை செய்யறதுக்கு எனக்கு திறன் இல்லை, பலம் இல்லை, நான் வயசாச்சு.
தள்ளப்பட்ட போது கணக்குறையும் சொல்லிக் கொண்டு தன் எஜமான இடத்தில் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ எஜமான இடத்தில் பட்ட கடன் எவ்வளவு கேட்டான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரக்காரன் நோக்கி, உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து என்ன சீக்கிரம் எழுது சீக்கிரம் 50 எழுது. ஓகே, அடுத்தது உணர்த்த 7. பின்பு வேறொருவனை நோக்கி என்றான், 100 கலவை கோதுமை என்றான். அவன் அப்பொழுது, நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று இந்த என்ன நடக்குதுன்னாக்கா கணக்கு நல்ல கணக்கு காட்டி கணக்கு விட்டுருவீங்க. இங்க என்ன நடக்குது? மேனேஜரு நீங்க உட்காருங்க. மேனேஜர் பிளான் பண்றான். தீசத்தி கிறிஸ்துவனே நம்ம குடும்பத்துல பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், வேலை போயிடும், இல்லை ஏதாச்சும் ஒரு காரியம் வரும்போது டக்குன்னு அவன் என்ன செய்யறான்? பிளான் பண்றான். கணக்கு போல பிளான் பண்றான். மேனேஜர் பிளான் பண்றான். நான் என்ன செய்வேன்? இதுக்கு வெளியே போய் வேலை செய்யறதுக்கு தெம்பு இல்லை. வயசாக்கி நினைக்கிறேன். வேலைக்கு எடுக்க மாட்டானுங்க. எங்க போனாலும் வருகா மாசம் சொல்லிட்டு விட்டுறாங்க. இன்சூரன்ஸும் கொடுக்க மாட்டானுங்க. ஓகே, ஆனா என்ன கொடுப்பான்? நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனா ஃப்ரீயா மருந்து கொடுப்போம். அந்த மாதிரி அந்த மேனேஜர் சொல்லிட்டான். டக்குனு கணக்கு பண்ணான். சரி, யார் யாரு என்னென்ன வாங்குனீங்களோ வாங்கலாம். எங்களுடைய பாஸ் கிட்ட எவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க? அவன் வந்து சொன்னான், நான் 100 குடம் எண்ணெய். நல்லா கவனிக்கணும், 100 குடம் எண்ணெய். சரி, அவன் என்ன சொன்னான்? சரி 50 எழுதிய உனக்கு பில் 50 போட்டிருக்கு. 50 100 வாங்கின பரவாயில்ல, 50 டிஸ்கவுண்ட். அப்புறம் ஒன்னு சொல்றான், நீ எவ்வளோடா கோதுமை எவ்வளோ வாங்கின? 100. சரி, நீ 80. ini September offer lu. Oh jama offer ni bagian offer 50% offer 70% offer. ஒரு நம்ம பயங்கரமான அங்கே பாருங்க, ஒரு ட்விஸ்ட் இருக்கு. 8வது வருஷத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க அந்த 8வது வருஷத்துல இருக்கின்ற ட்விஸ்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு விளங்கும். 8வது வருஷம் என்ன சொல்லுது? அநீதி உள்ள உக்கிரக்காரன் என்ன செஞ்சான்? புத்தியான் செய்தான். எஜமான் கண்டு மெச்சிக்கிட்டான். நீங்க பாருங்க. ஓகே, உட்காருங்க. நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல அநியாயம் உள்ள மேனேஜர், உண்மை இல்லாத மேனேஜர். கலக்கிலையும் உண்மை இல்லை, நீதியிலும் உண்மை இல்லை. ஆனா எஜமானம் பார்த்து அவன் மெச்சிக்கிட்டாருன்னு சொல்றான். 8வது வருஷம் ஒன்று சத்தியம் உண்மையா இருக்கணும், இல்லை சொல்றவன் பொய்யா இருக்கணும். இல்லை சொல்றவன் பொய்யா இருக்கணும், இல்லை சத்தியம் உண்மையா இருக்கணும். அது எப்படி? 100க்கு 50 சொல்றான், 100க்கு 80 போடுறான். அது அவனோட காசு இல்லை, போஸோட காசு. அவனோட காசு அவன் கொடுத்தாலும் பரவாயில்ல. உண்மையாக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா? நான் சொன்னேன், நீங்க கரெக்டா கரியா கட்டி கணக்கு விட்டுருவோம். ஏன் போஸ் அவனை பார்த்து மெச்சுக்கிட்டான்? புத்தி உள்ள மேனேஜர். அப்படின்னாக்கா ஒரு மேனேஜராக ஒரு இடத்துல வேலை செய்யும் போது நம்மளும் புத்தி உள்ளவங்க இருக்கிறோம். எல்லாம் சும்மா எடுக்க மாட்டாங்க வேலைக்கு. ஓகே, அந்த காலத்துல இதெல்லாம் இப்போ வந்து ஃபைனான்ஸ் கவுன்சிலர், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கவுன்சிலர்ஸ் இதெல்லாம் வச்சிருப்பானுங்க. இப்போ பேங்க் நீங்கள் போனீங்கன்னாக்கா ஒரு வீடு வாங்கினாக்கா அது ஃபைனான்ஸ் கவுன்சிலிங் லோன் கொடுக்குறானுங்க, அப்போ ப்ராப்பர்ட்டி கவுன்சிலிங் கொடுக்குறானுங்க. ஸோ இந்த மாதிரி பல மாதிரியான காரியங்கள் இருக்க நான் பார்த்துக்கல. அப்போ இருக்கிறதுனால அவன் நிர்வாகி என்ன சொல்றானோ அதுதான். ஆனால் இந்த நிர்வாகி
என்ன செஞ்சான், 100க்கு 50 எழுது சரியா கணக்கு விடல. ஏமாத்துற மாதிரி இல்லை, ஏமாத்துற மாதிரி இருக்கா இல்லையா? 100க்கு 80 போட சொல்றாங்க பில்லு. ஏமாத்துறானா இல்லையா? ஏமாத்துறானா இல்லை. அதுக்கு தான் அந்த பாஸ் பார்த்து சொல்றானா, புத்தி உள்ள மேனேஜர். வா, குட், வெரி வாய்ஸ், வெரி வாய்ஸ். ஏனென்றால் இதுதான் பிசினஸ். கிறிஸ்டியன்ஸ் சர்ச், லுக் அட் திஸ். நீங்க ஒரு பொருளை, ஒரு தேங்காய் ஒரு வெள்ளி பார்த்தேன் சொல்றேன், ஒரு வெள்ளி விற்றுக்காமல வெளியில் 5 வெள்ளி ஒரு தேங்காய், ஒரு வெள்ளியில் விட்டுக்கிட்டேன். வெளியே எவ்வளோ குறைஞ்சது 3 வெள்ளி 4 வெள்ளி. அப்புறம் நம்ம 2 வெள்ளி விற்றாலும் வாங்கிக்குவாங்கல்ல, ரைட்? அப்படி என்றால் அந்த பொருள் வாங்கின விலை எவ்வளோ? 1 வெள்ளி தான். அதுக்கு மேற்கொண்டு 3 வெள்ளியோ 4 வெள்ளியோ விற்கிறது என்னோட பாசால, ரைட்? ரைட்? சரிதா? இதான் பிசினஸ், ரைட்? அப்ப இந்த மேனேஜர் சொன்னா, பாஸ் உங்க காசு உங்களுக்கு இருக்கு, என்னுடைய ப்ராஃபிட், என்னுடைய லாபத்தில் இருந்து தான் அவங்க கொடுத்துட்டேன். எனக்கு லாபம் வேண்டாம். என்னுடைய லாபம் எவ்வளவு? 50%. 100ல 50% லாபம் இருக்கு கண்டியில. சரி, வேண்டாம், அவனுக்கு கொடுத்துட்டேன். கோதுமையில் எனக்கு 20% எனக்கு லாபம் இருக்கு, வேண்டாம், அவனுக்கு 50 கொடுத்துட்டேன். அப்ப யாரு போய் சொல்றா? மேனேஜர் போய் சொல்லல. அவனுக்கு வந்த வருமானத்தை அவன் அவங்களுக்கு கொடுத்துட்டான். This is the thing. கிறிஸ்தவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். You are giving your profit. You are giving your income, your profit to the. அப்ப என்ன ஆச்சு? இந்த 2 பக்கம் நீங்க பார்க்கும் பொழுது, ஓ இதை மாற்றது சாமி சொல்லுங்க. ஓகே, boldly, healthy, heavenly blessing. அப்படின்னா உலகத்தினுடைய வெல்த் என்னது? சொத்து. பரலோகத்தின் ஆசீர்வாதம். ஓகே, படிச்சிட்டோம். இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பிளான் என்ன செய்யணும்? நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வேலை போயிடுச்சு. நெக்ஸ்ட் பிளான் ஸ்டாண்ட் பை வச்சிருக்கணும். ஓகே, உட்காந்து அழுகக்கூடாது. ஸோ என்ன செய்யறாங்க? நோட்ஸ் டைக்கணும். ஸோ அவன் கணக்காகலாம் பில்லு போட்டான், 50 பில்லு போட்டான். ஸோ இதுதான் உங்களுக்கு கேட்டேன் நான். வாய்ஸ் மேனேஜர் he didn't cheat the boss ஏமாத்தல. he gave his profit. அவனுடைய லாபத்தை தான் அவன் கொடுத்தான் அவங்களுக்கு. ரெண்டாவது, he gave discount to the people happy, boss happy. நம்ம கிட்ட இருக்கிற சொத்து நம்ம சரியா கையாண்டோம்னாக்கா, மேனேஜர்னாக்கா மேனேஜ்மெண்ட், நம்ம எப்படி மேனேஜ் பண்றோமோ கையாளுறோமோ அது சரியாக செஞ்சாக்கா பாஸ் யார்? லோகேட்டியா முக்கியமான காரியம். ஆண்டவர் நம்ம கிட்ட சொத்தை கொடுத்துட்டாரு. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பேங்க்ல அக்கவுண்ட்ல டிபாசிட் பண்ணிட்டே இருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? You know that every day in your account the God is depositing. You know that? ஆண்டவர் கேட்கிறார். பாஸ் தான் ஆண்டவர். என்னன்னா உன்னுடைய கல்வி சரியில்லை கேட்கிறார், ஆண்டவர் கேட்கிறார். ஆனா ஒவ்வொரு நாளும் நம்முடைய அக்கவுண்ட்ல காசு வாங்கப்படுது. ஆமா, அவன் பணக்காரனோ ஏழையோ பிச்சைக்காரனோ வைரமோ கட்டையோ முட்டையோ சொட்டையோ வெள்ளையனோ கருப்பனோ சோப்புனோ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அக்கவுண்ட்ல என்னுடைய அக்கவுண்ட்ல எப்பொழுதுமே டிபாசிட் ஆண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கு.
என்ன டிபாசிட் பண்றாரு? சுகர் ஓகே. லோகேலியா சர்ச் ஓகே. ஒருத்தர் பேசுறாங்க, கேட்கறவங்க இருக்காங்க, உணர்வு. வேற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அக்கௌண்ட்லையும் என்னோட அக்கௌண்ட்லையும் 24 மணி நேரம் டிபாசிட் பண்றாரு ஆண்டவர். He deposit in your account and my account 24 hours. என்ன செய்யற நீ? எல்லாருக்கும் பிச்சைக்காரனுக்கோ, பணக்காரனுக்கோ, படிச்சவனுக்கோ, சோப்பனுக்கோ, கருப்பனுக்கோ, வேலையனுக்கோ ஆண்டவர் எப்பவுமே நிறக்க பார்த்தது இல்லை. He's not a racial God. He's a universal God. உன்னுடைய 24 மணி நேரம் என்ன செய்யற? மேனேஜர், நீ உண்மையிலே புத்தி உள்ள மேனேஜரா? என்ன கேட்டு உன்னுக்கு கொடுத்த அந்த 24 மணி நேரம் எப்படி செலவு? உன்னுடைய பாஸ் நல்லா செலவு பண்றான், நல்லா செய்யறான், நல்லா பிளானிங் பண்ணி செய்யறான், நல்ல மேனேஜர் குட். இவன் இன்வெஸ்ட் பண்ண இவன் மேல காசு கொடுக்கலாம், நல்லா பிளான் பண்ணி நல்லா செய்யறான். ஓகே, இப்போ ஹாப்பி பாஸ். ஹாப்பி பாஸ் யாரு? ஆண்டவர் ஹாப்பியா இருக்கு. ஓகே, கொடுத்ததெல்லாம் நல்லா செஞ்சா ஓகே, அவனுக்கு வந்து லாபத்தும் கொடுத்தான். இதுக்கு நஷ்டம் இல்லை, அவனுக்கு நஷ்டம் இல்லை. அங்கே மக்களுக்கும் வேதனை போலி. அதனாலதான் இந்த டேக்ஸ் கலெக்டர் பார்த்துருப்பீங்க. டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, அவனுக்கு பிடிக்காது, யாரும் பிடிக்காது. அவனை பார்த்தா இந்த வரி வாங்குறீங்க. ஏன் வரி வாங்க பிடிக்காதுனாக்கா, வரி ஒரு 10 வெளியே வாங்கணும். ஆனால் இவங்க வரி என்ன செய்வானுங்க, வரவங்கிட்ட பப்ளிக் கிட்ட அவங்க 30 வெளியே வாங்குவாங்க. அப்போ எவ்வளோ வெளியே ஆகும்? 20 வெளியே அவங்க அடிச்சிட்டானுங்க. ஆனால் வரி அவங்க 10 வெளியே. அதே போலதான் இந்த பிசினஸ். ஓகே, so the manager didn't cheat the boss. He knocked up the price. இன்னும் தெரியும். இப்போ ப்ராப்பர்ட்டி விற்கிறாரு, வீடு கதை விற்க போகுது. அந்த வீடு 100,000 போடுவான். ஆனால் இவர் மாக்கப் பண்ணி 150,000 போட்டுருவாரு. ஓகே, ஸோ அது இல்லைன்னா அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இல்லையே. இட்ஸ் நாட் ராங், இட்ஸ் ரைட். ஸோ ஓகே, அடுத்தது sadly Christians not creativity and ingenuity and wisdom to advance. பரிதாபமான நிலை கிறிஸ்தவனுக்கு என்ன செய்யறாங்க? அட்வான்ஸா பிடித்து அவங்க நினைக்கிறது இல்லை, கிரியேட்டிவா நினைக்கிறது இல்லை, செய்யறது இல்லை. என்ன செய்ய போறோம்? இந்த வேலை முடிஞ்சுட்டா என்ன செய்ய போறோம்? அடுத்த வேலைக்கு என்ன செய்ய போறோம்? என்ன வச்சிருக்கோம் கையில? தூக்குறான், ரிட்டர்ன் பண்றதுதான் வரும். ஓகே, believers less confident about security, their heavenly future we need to do. Manager use worldly well to gain heavenly blessing. அவனுக்கு என்ன நடக்குது? அந்த மேனேஜர் என்ன செய்யறான்? உலகத்தில் இருக்கின்ற சொத்துக்களை பரலோகத்தின் ஆசீர்வாதமாக மாற்றுறான். அல்லேலூயா. அது எப்படி செய்யுது? நம்ம என்ன செய்ய போறது? உலகத்துல வச்சிருக்கிற சொத்தை எப்படி பரலோகத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம்? The Lord given you ready. The Lord given you our heavenly future far more worth than the future our earthly. அப்படின்னா என்ன சொல்றது? நம்முடைய பரலோகத்தினுடைய வருங்காலம் இந்த பூலோகத்தின் வருங்காலத்தை விட மேன்மையானது, மச் மேன்மையானது. ஸோ அதனால stand in front of God, judgment day, you and me. உங்களுக்கு கொடுத்த டிபாசிட் பண்ணி விட்ட ஒவ்வொரு நாளும் டிபாசிட் பண்ணி விட்டு 24 hours அவங்க பண்ண மாதிரி அதில் போனஸ் வேலை, நல்ல உடல் சுகன் பலத்தை கொடுத்துருக்கிறார். என்ன செய்யறோம்?
ஜட்ஜ்மெண்ட் டே ஆண்டு ஒவ்வொருவரும் நிற்கிறோம். ஆண்டுடைய கடைசி நாளில் ஏசிலே வாங்க, ஏசிலே வாங்க, வா, பயப்படாதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய ரட்சிப்பு நோ ப்ராப்ளம். அந்த ஆண்டு சொன்னார்ல, கடைசி நாள கணக்கு கேட்கிறேன்னு சொன்னார்ல, கணக்கு சரியா கொடுக்குறீங்களா? கணக்கு சரியா கொடுக்குறீங்களா? இல்லை ஓடிச்சு உங்க பார்த்து டெஸ்ட் பண்ண மாட்டாரு. அங்க பார்த்து கணக்கு கொடுத்தா ஆகும். He will give you judgment day. You are saved except Jesus Christ. Okay. You are accountable. The Lord given to you time, talent, skills, and focus. உங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக, வளத்துக்காக, தாளங்களுக்காக நீங்க கணக்கு கொடுத்தாம். நீங்களும் நானும் கணக்கு கொடுத்தாம். ஒரு காரணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த பூமியில ஒரு காரணத்திற்காக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பரலோகம்தான் என் பேச்சு. அந்த பாட்டு படிப்பீங்க தானே? என்ன சொல்லுவாங்க? கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுக்காய் சுவிசே சொன்னீங்களா? 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 So, a judgment day, you and me, brothers, you and me need with the accountability. Time கொடுத்திருக்கிறேன். காலம் வேணுமே ஆண்டவரே முட்டாளாக படிக்கலடா. ஏதோ ஒரு தாளத்தை கொடுத்திருக்கிறாரா, ஸ்கில் கொடுத்திருக்கிறாரா? ஜெய்ஸ் இந்த பாரா வளர்ச்சி பார்த்துருக்கேன். எதிர்ப்பு பார்த்தீங்க பாரா வளர்ச்சி சரியான முடிஞ்சு இன்னைக்கு முடிவு நினைக்கிறேன். நான் பண்ணி இந்தியாவில் இவ்வளோதான் கை, இவ்வளோதான் பேட் பண்ணலாட்டா அப்படி அடிக்கிறான். உங்க காடு கையில கொண்டு வந்துங்க. ஏதாச்சும் கொலை வச்சிருக்கிறான் ஆண்டு கேட்பார். மேனேஜரே, கனவு புள்ளியே, உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கண்டா, நீ இருக்கா என்ன சரி? What the purpose of living here on this earth? இது உலகத்திலே நம்ம வாழ்கிற காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். முதலாவது இது மட்டும் பர்பஸ். யாருக்காக வாழ்றோம்? எதுக்காக வாழ்றோம்? சில பேர் ஏன் வாழ்றோம், எதுக்காக வாழ்றோம், தேவையே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காலத்து ஓடிட்டோம். ஒரு நாளைக்கு புளி நோண்டி போயிடுவானுங்க, ஒரு செடி நட்டுவானுங்க. இல்லைனாக்க ஒரு சிறுவையை போட்டு 1953 1924 முடிஞ்சிச்சு ஒரு கதை. அவ்வளோதானா நம்ம வாழ்ந்த காரணம்? அவ்வளோதானா? 1953 2024 முடிஞ்சா அதுக்கடையே என்ன செய்யணும்? அவ்வளோதானா? ஆண்டு கேட்கிற டேட் மேனேஜ்மெண்ட் கணக்கறியாத வாடா எவ்வளோ சிரமமாக கொடுத்துருக்க உனக்கு. என்னோட எங்கள் ஸ்கீல் இருக்கு. எங்கள் ஸ்கீலு சில பேருக்கு தான் அந்த கை பக்குவம், கை பக்குவம் சொல்லுவோம். கை பக்குவம் தானே? கை பக்குவம் ரைட். அது என்ன செய்வாங்களோ, எப்படி செய்வாங்களோ, சும்மா எடுத்து போடுவாங்க, நல்லா இருக்கும். நானும் தான் போடும், உப்பு இல்லைனாக்கா உரப்பாங்க. அவள் என்ன செய்தி கொடுத்தாக்கா, சாமியே சமைக்க வேண்டாம், எப்போ அடுப்பாங்க படியும் வராத அந்த நிலைமைக்காக ஆகிட்டாங்க. கை பக்குவம் இப்போ யாரும் கொடுத்துருக்கோம். யூ ஆர் த பர்பஸ்.
wait until last moment. பிரிட்டன் தெரியுங்களா? பிரிட்டன் என்னது? பிரிட்டன் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது, ஆனால் உனக்கு தெரியும். Pretend like it knows. Don't pretend. Don't pretend. Please, believers, don't pretend. Say don't know. Say don't know. What is it? Tell me. சில சமயம் இங்கிலீஷில் பப்பாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவானுங்க. பெரிய பெரிய வார்த்தை பேசுவானுங்க. எனக்கு தெரியா கட்டி ஐயா, எனக்கு தெரியலையா, சொல்லுங்கய்யா. Yes, humble yourself. Ask. Okay. Until the last moment, don't wait. கடைசி வரைக்கும் தமிழ் நல்லா அப்பப்போ சொல்லுவாங்க. தெரியாம இருக்கிறது ஒரு நிமிடம், தெரியாதான் ஒரு நிமிஷத்துல நீ தெரிஞ்சுக்கணும். தெரியாம அப்படியே இருந்துட்டா வாழ்நாள் முழுக்க முட்டாளாவே இருக்கும். ஏன்னா தெரியல, தெரியல கேட்டு. ஓகே, நத்திங் ராங். டோன்ட் பி ஷை. Don't be shy. Nothing wrong. Okay? The riches of world. Riches promise much and perform nothing. இந்த உலகத்தில் இருக்கின்ற பணம் அது செய்றேன் இது செய்றேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒன்றும் செய்யாது. நான் சொல்ல மாட்டேன், நம்ம கவர்மெண்ட் பற்றி நான் சொல்ல மாட்டேன், நம்ம தலைவர்கள் பற்றி நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் பணம் சொல்லுது நான் அதான் செஞ்சிருவேன், ஆனால் ஒன்று செய்ய. ஓகே, இரண்டாவது பார்க்குறோம். ரீச்சஸ் எக்ஸைட் ஹோப் அண்ட் கான்ஃபிடன்ஸ் பட் தே டிசீவ் போத். எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, நான் செய்யலன்னா அது நம்மளை ஏமாத்துது. ரெண்டுமே இல்லை, பணத்தில் இல்லை. ஓகே, அடுத்தது அன்ரைச்சஸ் unrighteous moments depend of them are happiness and rob him salvation of eternal glory. அந்த நேமன்ஸ் போட்டிருக்குல்ல, இன்னொரு வார்த்தை இருக்கு மணி. உங்களுக்கு வேணும்ட்டு தான் அந்த வார்த்தை இருக்கு. இது நியூ வேர்ட்ஸ் மொமெண்ட்ஸ். இது ஒரு கிறிஸ்துவ போதையில் இருக்கு. இவங்க காசு பற்றி தான் பேசுவாங்க. இப்படி ரீச் அதான் இந்த வார்த்தை உங்களுக்கு மூமெண்ட்ஸ் மூவ்மெண்ட். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்களுடைய சபையில் காசு பற்றி தான் பேசுவாங்க, பிரசாரம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நான் மாணவர்களே காசு இருந்தால் ஓகே, ஆனால் என்னாச்சு, ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு அவங்களுக்கு பறித்து கொண்டார்கள். கீழே சண்டை வர்க்கம் கீழே கோக் ஒரு அஸ்லி நோஸ். அப்போ ஒரிஜின் தெரியுது. நீங்கள் போய் ஒரு அசலி கிட்ட கோக் என்னன்னா அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா காட்டுக்குள்ள கூட கோக்கு போயிருக்கு, குடிக்கிறாங்க. ஆனால் காஸ்பல் சொன்னாங்க அவங்களுக்கு தெரியுது. ஏன் ஏன் கேட்குதுரா? கோக்கு கொடுத்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்லு, அது கோக்கு வேகமாக போகுது விளம்பரம். ஆனால் நம்ம ஆண்டவர் பற்றி விளம்பரமே போய் ஆண்டவர் முன்னெடுத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ற? ஓகே, எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ற? I'm telling this also. The moment சொன்னா காசு உங்ககிட்ட எல்லாருமே கொடுத்துட்டாரு. ஆனால் காசு ஆண்டுக்கு குடிக்க வேண்டிய சரியாக கொடுக்குறோமா, நிறைய மேனேஜ்மெண்ட் பண்ணுறோமா? இவ்வளோ ஆஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே எப்படி கொடுத்துருக்கேன்? ஓகே, 5 காரியங்கள் இருந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று, பிஃபோர் என்னது திடமா இருக்கணும். என்ன சொன்னாரு அவங்க போஸ் அவரை கேட்டாரு, மேனேஜர் கணக்கு வழக்கம் சரியில்லை, நான் கேட்ட கட்டுதான் பற்றி கேள்விப்படுறேன், என்ன நடக்குது? கண்டிப்பா கேட்கிறேன், கண்டிப்பா
நீங்க ஒரு நிர்வாகம் பண்றீங்க, ஒரு போஸா இருக்கிறீங்க, ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, நீங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா அதுக்கு தெரிஞ்சுக்கணும். அங்க போய் நீ குழந்தைகிட்டு எழுந்துட்டு இருக்கக்கூடாது. Yes, I talk to them. Some bosses, very nice bosses, but how you talk? Very nice, very polite bosses, but they're poor. அவங்களே பேசும்போது அவங்க என்ன பண்ணாங்க? எஸ் ஓகே. அது போகும்போது என்ன சொல்றாரு பாஸ்? ஓ, நீ நல்லா வேலை செஞ்சிருக்கிற, நீ நல்லா பேக்கெட் அடிச்சிருக்கிற, எந்த கம்ப்ளைண்டும் இல்லை, எம்சி இல்லை, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ஓகே. Lack of integrity there. அப்ப அந்த மேனேஜர் என்ன ஆச்சு? உண்மை இல்லாதவனா இருக்கிறான். பாஸ் மெச்சுக்குவாரா? உண்மை இல்லாதவனா இருந்தா மெச்சுக்குவாரு. கிறிஸ்தவன் உங்களை கேட்கிறேன், என்ன கேட்கிறேன்? ஆண்டவர் அன்னாரம் பிளாஸ்டிங் பண்றாரு. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டு 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு. அந்த டைம்ல நம்ம உழைக்கிற உழைப்புல, நம்ம சம்பாதிக்கிற சம்பாதித்துல உண்மை இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் மெச்சுக்குவாரா? என்ன சொன்னாரு? அது கணக்கு மொழி பார்த்து என்ன சொன்னா? யூ ஆர் ஃபயர், யூ நோ த ஜாப். நான் சொல்லப்பா, சத்தியம் அவங்க சொல்லுது. யூ ஃபயர் சார். அந்த பணிபட தெரியுது. ஓகே. ரெண்டாவது, பி ஆனஸ்ட். உண்மையா இருக்கணும் வேலையில. Be honest. Dishonest and lack of integrity will eventually catch up with you. This will back to you happen this life. All are accountable. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஏமாத்தாத உண்மையா இரு. ஒரு நாள் தமிழ் சொல்லுவாங்க, ஒரு நாள் நீ மாட்டிக்குவா. ஒரு நாள் நீ மாட்டிக்குவ. போய் சொல்ல, ஏமாத்தாத சொல்லுவாங்க தானே, பெரியவங்க சொல்லுவாங்க தானே. உண்மை எல்லாரும் சொல்லுகின்ற உண்மை. பி ஆனஸ்ட். எல்லாருமே தேவனுக்கு கணக்கு கொடுத்து ஆகணும். முக்கியமாக கிறிஸ்தவர்களே, நீங்களும் நானும் கணக்கு கொடுத்து ஆகணும். ஒவ்வொரு காரியத்திலையும் நான் சொல்ற பணம், காசு, டைம், ஸ்கில், நம்ம கொடுத்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை சரியான முறையில வளர்த்தெடுக்கிறதுக்கு ஆண்டவர் நீங்க அக்கௌண்ட் கொடுக்கணும் அவருக்கு. சும்மா ஏதோ அந்த செடி போட்டுட்டு தண்ணி ஊற்றுற மாதிரி தலையில தண்ணி ஊற்றி விட்டு குளிப்பாட்டுறது இல்லை. இந்த வேர்டு ஓகே. மூணாவது, பி வாய்ஸ். சில்ட்ரன் ஆஃப் த வேர்ல்ட், சில்ட்ரன் ஆஃப் டைம். அதில் போட்டிருக்கும். அந்த 8வது வசனம் படிக்க கொடுத்தவங்க 8வது வசனம். அநீதியுள்ள உக்கிரக்காரன் புத்தியாய் செய்தான் வெற்றி கொண்டார். இவ்விதமா ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னா வேர்ல்ட்லி பீப்பிள், வேர்ல்ட்லி சில்ட்ரன், ஆண்டவர் தெரியாதவங்க தங்கள் சிந்தனையில் அதிக சந்ததி அதிக புத்தி இதெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒளியின் பிள்ளைகள் யாரு? உலகத்தின் பிள்ளைகள் யாரு? ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாஸ் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது உலகத்தின் பிள்ளைகள் ரொம்ப புத்திசாலியா இருக்கிறாங்களா? ஆனா ஒளியின் பிள்ளைகள் அப்படி காணுமே. இந்த வசனத்தை இருக்கிற young people, church people, Christians, I am talking to you. யார் பார்க்குறீங்களோ உங்ககிட்ட நான் பேசுறேன். நீங்க உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்றீங்க? நான் படிச்சுட்டேன், பொம்பாயில கிழிச்சிட்டேன், டிகிரி வச்சிருக்கேன், டிப்ளமா வச்சிருக்கிறேன். உங்களுடைய டிப்ளமா டிகிரி எப்ப எடுத்தீங்க? ஒரு 10 வருஷம் முன்னே எடுத்திருக்கீங்க.
ஆனா இப்ப இருக்கின்ற டிப்ளமா டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸோட வருது. ஐடில விளையாடுறான், உட்கார்ந்துகிட்டே தட்டுறான். உன் வேலையை செய்யுது கம்ப்யூட்டர். Where are you? We need to upgrade ourselves. ஒளியின் பிள்ளைகளே, நான் கிறிஸ்துவன், ஆண்டவன் ஆசீர்வதிக்கிறாரு, எனக்கு எல்லாம் தாழ்ந்தை கொடுத்துக்கிறாரு, டிபாசிட் பண்ணிட்டாரு உன்னுடைய அக்கவுண்ட்ல. ஆனா நீ என்ன செய்யற? What we are doing is account. You putting a deposit every day. சூரியன் ஒளிக்க 20 மணி நேரம் போகுது. என்னது? ஆண்டவர் குத்தம் காமிக்கிறீங்க, ஆண்டவனுக்கு படிச்சுக்கணும்னு சொல்லாதீங்க. நீங்க எப்படி உங்க டைமை பாவிச்சுக்கிறீங்க, எப்படி உங்க புத்தி உள்ள உலகத்தின் உலக புத்திசாலியா இருக்கிறாங்க. ஆனா ஒளியின் பிள்ளைகள் ரொம்ப கவலையா இருக்கு. கருத்து இன்னொரு சொல்றேன் நினைக்கிறேன். இன்னொரு சொல்றேன். டைம் ஆயிட்டா? அப்புறம் டைம் அப்புறம் வாரத்துக்கு இந்த லத்ருத்துன்னு ஒரு இருந்தான். சொன்னதானே இதை சொல்லியிருக்கா இருந்தானா? ஒரு பணக்காரன் கிட்ட இருந்தான். என்ன இருந்தான்? லத்ருத் என்ன செஞ்சான்? பணக்காரன் என்ன செஞ்சான்? லத்ருத் அந்த ரிச் மேன் என்ன செஞ்சான்? சொல்ல மாட்டாங்க. இந்த ஆள் என்ன சொல்ல போறான்? சித்ரா நீங்க கிட்ட இருக்கு கவி. வாட் ரிச் மேன் இந்த லத்ருத்? Rich man the Lazarus what they did? Mercedes. Okay, fine. No, the rich man never helped the poor. Okay, good. Rich man never helped the Lazarus. இதுதான் பிரச்சனையே. நல்லா கேட்டீங்க, ஐயா நல்லா சொன்னாரு. வெரி குட். அந்த பணக்காரன் அந்த ஏழைக்கு உதவி செய்யல. ஆனா அந்த ஏழை செஞ்சா அண்ணானும் பணக்காரன் இருந்து மேய்ச்சது உள்ள ரொட்டிகளை துணிகளை சாப்பிட்டு அங்கே இருந்தான். இதுதான் பிரச்சனை. அண்ணானும் போவான், அண்ணானும் அந்த பணக்காரன் போயிட்டு மேய்ச்சடி உட்காந்துக்குவான். யாருக்கும் குழுவமா தின்னுட்டு அங்கேயே உட்காந்துருந்தான். ஒரு வரைக்கும் அங்கதான். அதுக்கு ஒரு நாய் இன்னும் நம்பிருக்கு பக்கத்துல. ரொம்ப பேர் கிறிஸ்துவோட வாழ்க்கை, ரொம்ப பேருடைய வாழ்க்கை ஒரு ரொட்டி துண்டு கிடைக்குது, அது போதும், நான் இப்படியே காலத்தை ஓட்டிடுறேன். இதுக்கா ஆண்டவர் இன்வெஸ்ட் பண்றாருன்னு, இதுக்கா ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு, இதுக்கா ஆண்டவனுக்கு தாழ்ந்து கொடுத்திருக்கிறாரு, இதுக்கா ஆண்டவனுக்கு திறமையில கொடுத்திருக்கிறாரு. நீங்களே சொல்லுங்க. ஒரு மோசா இருந்தா அது என்ன சொல்லுவாரு? ஒரு ரொட்டி துண்டுக்காக அவனோட ஆயுசு முழுதும் உட்கார்ந்து. இவ்வளவுதான ஒரு வாழ்க்கை. வேற இடத்த பார்த்துருக்காங்க, வேற காரியத்தை ரிசர்ச் பண்ணிருக்கலாம், அனலைஸ் பண்ணிருக்கலாம், தேடி இருக்கலாம். வேலை வச்சு என்ன வேலை தூக்கிட்டான். ஆனா 10 வேலைக்கு நீ தயார் பண்ணி கொண்டு இருக்கிறியா இப்பொழுது? Are you ready for that? Yeah. Okay, my dear children, are you children of light or the children of world? நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்க. நானும் ஜட்ஜ் பண்ணிக்கணும். நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கணும். 4வது, be generous, make friends. இந்த வசனத்தை ஒன்று இருக்கு பாருங்க. அந்த பணத்தை கொண்டு அநேக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இல்லையா? அவங்க கொடுத்தாங்க அந்த பணத்தெல்லாம் வச்சு மற்றவங்களை ஃப்ரெண்ட். நம்ம இது கொடுத்த இந்த உலகத்தை கொடுத்த இந்த என்னது சொத்துக்களை பணத்தை வச்சு மற்றவங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். யூஸ் அவர் வெல்த் இன்டு பீப்புள்ஸ் லைஃப். நம்முடைய சில சமயத்தில் நம்முடைய வெல்த்னாக்கா உங்களுடைய சொத்தெல்லாம் அவங்க எழுதி வைக்க சொல்லலப்பா. இந்த வாணின்னு ஒரு மனுஷன்
இருந்தாரா? எதிர்வருக்கு எனக்கு தெரியும். சிரிக்கிறது. பாலி ஒரு மனிதர் இருக்காரு. யாரும் இல்லை காலத்து. கடைசி நேரத்தில் தான் வரானுங்க. நாமளே இருக்கணும். என்ன உங்களுக்கு ஏன் காசு பணம் கொடுக்கல, சொத்து பத்து கொடுக்கல, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஐயா எப்படி இருக்கிறீங்க, அவ்வளவுதான். இன்வெஸ்டிங் யோர் டைம். அடுத்த யாருமே இல்லை, பேச இல்லை, அனாஜா இருக்காங்க. அப்பா இதை பார்க்குறீங்க, சீக்கிரமே ரொம்ப முடியல, சீக்கிரம் நன்றிங்க. எப்படி இருக்கீங்க? Nothing wrong. The God giving you the smile. ஐயா நான் உலகத்திலேயே ஸ்மைல் மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும். எந்த ஜீவராசிக்கும் சிரிக்க தெரியாது, தெரியுங்களா? அது ஏங்க கண்டத்தனமா வச்சிருக்கிறோம். அவன் ஸ்மைல் பண்ணாங்கட்டும் பரவாயில்ல, நீ ஸ்மைல் பண்ணல. ஓகே, யூஸ் அவர் wealth into people's life. ஓகே, அடுத்தது faithful words. ஓகே, இது அகைன் நான் கடைசி வருஷத்தை வாசித்து முடிச்சிருவோம். பார்க்குறேன் முடியல. ஆமாம் முடிஞ்சு. இதை கடைசியில் முடிச்சிருவோம். எல்லாரும் சேர்ந்து உங்களோட பைபிள் எடுத்து வாசி. 10வது வருஷம் கடைசி வருஷம் தான் உங்களுக்கு 10வது வருஷம் வாசி முடிச்சிருவோம். ஆனால் எடுத்துக்க இங்கிலீஷ் வேலே சீன பைபிள் ஓகே தான். என்ன இருக்குது? கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதியாய் இருக்கிறான். இட்ஸ் வெரி 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 டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். Look at me, church. The English Bible says, one who is faithful in a very little is also faithful in much, and one who is dishonest in very little is also dishonest in much. இதை பார்த்து இருக்கிறவங்க யூடியூபர்ஸ் உங்களுக்கு சொல்றேன், இன்னொருக்கும் சொல்றேன், எனக்கு நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் கொஞ்சத்துல உண்மையா இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு கொஞ்சம், அது உண்மையா, அது உண்மையா எப்படிப்பா உங்களுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை உண்மையா இருக்க போற? அதான் கேள்வி. இந்த கொஞ்சத்திலே நீ உண்மை இல்லையே, உனக்கு அநேகத்துல நான் ஆசீர்வாதம் கொடுத்துறாங்க, எப்படி உண்மை இருப்ப? அதான் ரெண்டு காரியமும் போடுறது. சத்தியம் வெரி நைஸ், சத்தியம் வெரி நைஸ். உனக்கு கொஞ்சத்தில் உண்மையா இருக்க தெரியல, உனக்கு அநேகத்தில் உண்மையா இருக்க வேண்டிய உன்னோட ஆசீர்வாதம் பெருகலனாக்கா இது ஒரு ரகசியம். Why our blessings didn't grow? Because we are not faithful. What is giving? We are unfaithful people. And how can the God can give you? Even the man cannot give you. சாதாரண மனுஷனை கொடுக்க மாட்டானே. இந்த கொஞ்சத்திலே உண்மை இல்லையாடா, நீ போய் சொல்லிட்டியாடா, எப்படி உன்னை நம்பி இந்த வேலையை அப்படியே சொல்லுவான், அப்படியே சொல்லுவான். இந்த வேலையில நீ உண்மை இல்லாம இருக்கியாதோ, நீ எப்படி பெரிய பதவியை கொடுப்பேன்? கேட்பானா இல்லையா? கேட்க நான் இருக்கா இல்லையா? கொஞ்சத்துல உண்மையாக ஆண்டவர் நம்ம கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு இருந்தோம்னாக்கா, அவரு என்ன சொல்றாரு? அநேகத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நம்மளுடைய ஆசீர்வாதங்க பெருகலனாக்கா கொஞ்சத்துல நம்ம உண்மை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அநேகம் கொடுத்தாலும் புண்ணியம். இதுதான் உண்மை இல்லாம இருக்காங்க. என்னதான் சொல்லிக்கிறது? Don't point anybody. Ask myself,
ஆண்டவர் கொடுத்ததுல நான் உண்மையோட இருக்கிறேன். ஏன் என்னுடைய ஆசீர்வாதம் பெருகாமல் இருக்கு? அதுக்கு நான் காரணம். உங்க ஆசீர்வாதம் என் பிறகு நீங்க தான் காரணம். நீங்களே போய் உட்கார்ந்து யோசனை பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி உண்மை உள்ளூராக வாழணும். இப்படி பண்ணுவோம். Shall we pray? Come. ஆண்டவரே நன்றி. நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே உங்களுக்கு ஆண்டவரே வேலைக்காரராக ஆண்டவரை தெரிந்து கொண்டீர். தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, நீர் எங்களுக்கு அனுதினமும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு நாங்கள் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆசீர்வாதங்களை சரியாக ஆண்டவரே நாங்கள் செலவு செய்து சரியாக ஆண்டவரை பரலோக தேவனுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்க நீங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கணக்கு கேட்பீங்க. ஒரு நாள் உங்க முன்னுக்கு நாங்கள் எல்லோரும் நிற்கிறோம் ஆண்டவரை கணக்கு கொடுக்கணும் ஆண்டவரை. அதுக்கு முன்னுக்கு என்றைக்கு எங்களோட நீங்க பேசுறதுக்காக நன்றி, ஞாபகப்படுத்துறதுக்காக நன்றி ஆண்டவர். இந்த இறுதி நாளில் ஆண்டவர் வரைக்கும் காத்திருக்காத படிக்கு இப்ப இருந்தே இனியிலிருந்து இந்த நிமிஷத்தில் இருந்தே ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்ததை ஆண்டவரே நாங்கள் சரியாக ஒப்பு கொடுக்க ஆண்டவரே ஆவியானவரே எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. என்னுடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து என்னுடைய நோய்களெல்லாம் குணமாக்கி கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி ஆண்டவரே எல்லா நன்மையினால் என்னுடைய நாவை திருப்தியாக கழுகுக்கு ஒப்பான வாழ வழி தந்ததுக்காக நன்றி.